அவர் சரி பண்ணி தருவார். அவரால் முடியுங்க. எந்த ஒரு பக்தன்கிட்டையும் ஐயோ இந்த முடியாதுப்பா, வேறு யாரையாவது பாருன்னு சொன்னதே கிடையாதுங்க. இன்றைக்கி போய் நில்லுங்க அவர்கிட்ட நீங்கள் போய் நிற்கணுன்னா அதிகாலை ஜபந்தான். அதிகாலையிலே நீங்கள் தேடிட்டிங்கன்னா இயேசுவை பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏர்லி மார்னிங் காலையிலேயே ஒரு 4-5 மணிக்கே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எது உங்களால் முடியாததோ அதை அவர் முடிச்சு கொடுத்துருவாருங்க. ஒரு பெண்ணு 12 வருஷம் வியாதியில் இருந்தால், ஒரு வாரம் வியாதியில் இருந்தால் பரவாயில்ல, 12 வருஷம் வியாதியில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சித்திரவதை கொடுமைப்படுத்துச்சு அந்த வியாதி. அவளாலையும் சரி பண்ணிக்க முடியல, அந்த டாக்டர்ஸாலையும் சரி பண்ணிக்க முடியல. அப்போது மற்றவங்களாம் சொன்னாங்க ஏசுக்கிட்ட போகணும். இயேசுவால் என் வியாதியை சரி பண்ண முடியுமா? அப்புறம் ஏன் நான் காத்துட்ருக்கணும்? நேராக போய் ஏசு பக்கத்தில் போய் நெருங்கிட்டா. ஏசு ஏன் கை வைக்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கணும்? இத்தனை வருஷம் 12 வருஷம் நான் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஏன் காத்துட்ருக்கணும் சொல்லிட்டு தொட்டா, வஸ்திரத்தை தொட்டா. ஒரே செகண்ட் தான், ஒரு நொடியில் அவளுக்கு வியாதி சரியாயிடுச்சு. நீங்களும் காத்துட்ருக்காதீங்க. எத்தனையோ வருஷம் முடியலன்னு ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கீங்களா? இனிமேல் காத்துட்ருக்காதீங்க. நீங்கள் தான் தொடணும். விடாப்பிடியான ஜபத்தால் இயேசுவை நீங்கள் தொடணும். சரிங்களா? பிடிவாதமான ஜபத்தால் நீங்கள் தான் இயேசுவை தொடணும். இல்லை அவர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்லை, விடாப்பிடியான ஜபம் இருக்கணும். ஒரு குழந்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி பிடிவாதம் பிடிக்குது? இன்றைக்கி அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதிகாலையில் எழுந்துட்டா இயேசுவை பார்க்க முடியும். இந்த பெண்ணு வஸ்திரத்தை தொட்டுற அளவுக்கு பக்கத்தில் நின்னா. உங்களாலையும் வஸ்திரத்தை தொட முடியும், அவருடைய ட்ரெஸ்ஸை தொட முடியும். அதிகாலையில் எழுந்து நில்லுங்க, விடாப்புட்டியாக ஜெபம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் தேவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அவர் முடிச்சு கொடுப்பாருங்க. அப்புறம் எதுக்குங்க தேவனை வணங்குறீங்க? அவர் முடிச்சு கொடுப்பாரு எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு பிடிவாதமான ஜெபமும் விடாப்பிடியான ஜெபமும் வேணும். சரிங்களா? நீங்கள் தான் அவரை தொடணும். அவர் எப்போ கை வைப்பாரோ அது வரைக்கும் காத்துட்ருக்கேன். முடியாது, அதெல்லாம் நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. சரிங்களா? அவரை தேடினால் அவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுடுவாருங்க.